ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ரம்ஜான் ஸ்பெஷல்ல பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பிரெட் அல்வா செய்யறதுக்கு ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த சைட்ஸ் எல்லாம் ஒரு கத்தியை வச்சு ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. அந்த ப்ரௌன் கலர்ல இருக்குள்ள அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்குவோம். ஒரு தவா வச்சிருக்கேன். அதுல நான்ஸ்டிக் தவா வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் ஊத்தி தவையில நான் ஒரு 5-6 முந்திரி வைப்ப நல்லா பொடியா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாதாமையும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதை ப்ரௌன் கலரை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். இப்போ பிளேட்ல எடுத்தாச்சு. இதை தனியா வச்சுக்குவோம். இப்போ அதே தவால இந்த கட் பண்ண பிரெட்டை இதில் வச்சுக்குவோம். வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா ப்ரௌன் கலர்ல வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆனோன்னு எடுப்போம். இதை நீங்கள் டீப் ஃப்ரை இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்குவோம். ஆறுனதும் நம்ம பிச்சு போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பிரெட்டை ஃப்ரை பண்ண பிரெட்டை இந்த மாதிரி பிச்சு வச்சுக்குவோம். இல்லை நீ மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டாலும் பரவாயில்ல. இப்போ அதே கடாய் வச்சு அதில் ஒரு 1/4 கப்பு சுகர் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த சுகர் மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கட்டும். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பிச்சு வச்ச இந்த பிரெட் துண்டுகளை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிரெட்டுலாம் இந்த தண்ணியில் சுகர் சிரப்பில் நல்லா வேகட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பிரெட்டெல்லாம் நல்லா இப்படி நசுக்கி விடுங்க. அப்போதான் நல்லா மசிஞ்ச மாதிரி வரும். இந்த சுகர் சிரப்பு எல்லாம் இழுத்துருச்சு பாருங்க. நல்லா இழுத்துட்டு இதுலேருந்து நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில வரும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். ஏன்னா நம்ம ஊற்றின நெய் தனியா வந்துகிட்டு இருக்கு. பிரெட்டும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம பிரெட்டை நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அந்த நெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ இதில் நான் ஒரு கப்பு பால் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பிரெட்டும் பாலும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். பிரெட்டும் பாலும் சேர்ந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுல 2 பிஞ்சு குங்குமம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த இந்த முந்திரி பாதாமை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இன்னும் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரட்டும். கடாயில் ஒட்டாம வர வரைக்கும் கிளறிக்கும். பாருங்க, நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் பக்கம்.
இப்போ பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம பிரெட்டை வறுக்க ஊத்துன நெய்யே பிரிஞ்சு வந்துருச்சு. இதுல எக்ஸ்ட்ரா எதுவும் நெய் ஊத்தல. இப்போ இந்த பிரெட் அல்வாவை பிளேட்ல வச்சுக்குவோம். இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஊத்துன நெய்ன்றது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நெய். இதுவே எவ்வளவு நெய் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பை வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பாதாம், அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ தூவிக்கலாம். இப்போ சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.